ஃபோர்ஸோட குர்கா நம்ம கூட இருக்கு. அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? இது ஒரு ரியல் ஆஃப் ரோட். ஸோ கைஸ் இப்போது அப்படி மண்ணுக்குள்ளே இறங்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் 4L தான் போட்டிருக்கிறேன். வாவ், ஓகே. ஓ ஓ ஓ ஓ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற போகிறோம். ஏறுதான் பார்க்கலாம். ஏறு 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 ஏறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சமீபத்தில் எஸ்யூவிஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எஸ்யூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அத்தனை காருமே ஒரு கிராஸ் ஓவர் தான் அப்படிங்கிறது கூட யதார்த்தமான உண்மை. அப்போ ஒரு 4x4ல் ஒரு ப்ராப்பரான எஸ்யூவிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் காரு ஒரு கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரியலாகவே அது வந்து கிங் தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஃபோர்ஸோட குர்கா நம்ம கூட இருக்குது. அப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, இது ஒரு ரியல் ஆஃப் ரோடரா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பைக்கில் ஒரு லெவல் 1 ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் ஒரு லெவல் 2 ஆஃப் ரோட், ஆன் ரோட் இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த 5 டோர் குர்கா எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே குர்காவை நமக்கு இன்னைக்கு டிரைவ் கம் ரிவ்யூக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சென்னையில் ஆதித்யா ஃபோர்ஸ் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஷோரூம் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷன்லையும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வெஹிக்கிளை இன்றைக்கி ஒரு ஹோல் டே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எக்ஸ்ட்ரீமாக டெஸ்ட் பண்ண போகிறோம். லெவல் 1 லெவல் 2 ஆஃப் ரோடு நம்ம ட்ரை. இந்த குர்காவோட பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க இந்த 5 டோரில். அப்போ பட்ஜெட் இதில் 3 டோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு sub-4 மீட்டரில் வந்து உங்களுக்கு வருது. அதோட பட்ஜெட் 16.95 lakhs வந்து உங்களுக்கு வரும். இது 18.6 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். இதோட இன்ஜின் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போனட் வந்து அவ்வளோ வெயிட்டு, சிங்கிள் ஹேண்டெல்லாம் இதை தூக்கி நிப்பாட்ட முடியல. 2 பேர் சேர்ந்து தான் இதை தூக்கி நிப்பாட்டியிருக்கிறோம். இப்போ இந்த இன்ஜின் வந்து மெர்சிடிஸோட ஒரு கொலாபரேட்டட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் சேர்ந்து டிசைன் பண்ண ஒரு இன்ஜின் தான். இன்ஃபேக்ட் ஃபோர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே இன்ஜின் மேனுஃபேக்சரிங் தான். மெர்சிடிஸ்க்கும் அவங்க தான் வந்து இன்ஜினும் சப்ளை பண்ணுறாங்க. அப்போது இன்ஜின் செம்ம ரிஃபைண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆஃப் ரோடில் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த இன்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணுது. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் முதல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அத்தனை டெரைனும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். அப்போ இதில் வந்து ஒரு 2.6 லிட்டர் டீசல் இன்ஜின், காமன் ரயில் இன்ஜின் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. வேர்ட்டிக்கலில் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்வேஸ் ரியர் வீலில் இருக்கும். நீங்கள் 4 வீலில் வேணும்னா நீங்கள் 4 வீலில் என்கேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட உங்களுக்கு இதில் வரும், டர்போ காம்பினேஷனில். ஸோ நீங்கள் ஏரோட இதெல்லாம் ஏர் ஃபில்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் தான் அத்தனை பார்ட்ஸுமே எல்லாம் பெரிய பெரிய சைஸில் வந்து இருக்குது. அதனால் இந்த கேபினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபில் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட் பேக்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று அக்சஸ் பண்ணணுன்னா மற்றதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டைட்
நீட்டாக வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃபும் நடந்திருக்கு. அதே மாதிரியே நல்ல ஒரு ஹீட் ரிஜெக்ஷனுக்காக இங்கே ஒரு இதோட இன்வெர்டட் போர்ஷனான ஒரு ஃபோம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே இது போய் பேக் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லாவே இன்சுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த இன்ஜின் இந்த குர்காவில் ஒரு பிக்கெஸ்ட் ஹைலைட் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஒன்றும் பெருசாக ஹீட் ஆகாமல் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பவரை டெலிவரி பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இருக்காங்கிறத நீங்களே செக் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. அந்த பீட்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. அந்த டீசல் இன்ஜினோட பீட்டு இதே இன்ஜின் தான் உங்களுக்கு ஃபோர்ஸோட அர்பேனியாலையும் கொடுக்குறாங்க. க்ரூசர் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்கர் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இதே இன்ஜின் தான் வரும். இப்போ ரவ் பண்ணலாம். ரவ் பண்ணுங்க ப்ரோ. இந்த ரிதம் தான் வந்து வண்டியை நம்மளை டிரைவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஹைவேலையுமே இதை டிரைவ் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஒரு ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து உங்களுக்கு கொடுக்குற. ஸோ இன்ஜின் வந்து டெஃபினட்டாக வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கை பார்க்கும்போதே வந்து இது சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு மாதிரி பயங்கர பாக்ஸியான ஒரு ஃபீலில் தான் இருக்கும். இது வந்து ஜி-வேகனோட இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லலாம், மெர்சிடிஸோட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டிஆர்எல் ஸ்ட்ரிப்பாக இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. டிம்மு பிரைட்டு ரெண்டுக்குமே வந்து ஒரே டூமுக்குள்ளே உங்களுக்கு வருது. இங்கே குர்கா அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் இந்த கிரில்லை கவர் பண்ணி இருக்கிறது ஒரு மாதிரி ரக்கடான ஃபீல் வந்து கொடுக்குது. ஹனிகோமில் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கிரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே கிரில்லு தான் உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு கார்னரிங் ஃபீச்சரோட வருது. ஸோ எவ்வளோ அப்ரோச் ஆங்கிள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். 39 டிகிரி வந்து இதோட அப்ரோச் ஆங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த ஆஃப் ரோடுக்கு நீங்கள் ஒரு பெரிய ரேம்பெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு மேலே ஏறுது. அதே மாதிரி இண்டிகேட்டர் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப பெருசாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதில் குர்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேட்சுமே வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. வண்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. சைட் வியூ தான் இந்த லுக்குக்கு ஒரு பயங்கர மேசிவான ஒரு சைஸில் இருக்குது. இதோட லென்த் வந்து 4.4 மீட்டர்ஸ் இருக்கும். வீல் பேஸு 2.8 மீட்டர்ஸ். இது 3 டோருக்கும் இதுக்கும் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 433 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது சப் 4 மீட்டரில் இருந்தது. இது வந்து அப்படியே வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண லென்த் அப்படியே வீல் பேஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.8 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 233 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு செம்ம மேசிவாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கிராஸ் ஓவர் ஆங்கிள் 28 டிகிரி வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது ஆஃப் ரோடில் அப்படி ஸ்டீப்பாக ஒரு இடத்துல போய் கீழே இறங்கினா கூட கீழே வந்து தட்டலை. இப்போ இங்கே லெவல் 1ல் நாங்கள் அதை ட்ரை பண்ணியே நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தம்போது எந்த ஒரு கீழே நமக்கு தட்டுற பிரச்சனை வந்து வரல. அப்போ சைட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாக்ஸியான ஒரு ஸ்டைல் தான். ஹைட்டை வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி 2.1 மீட்டர்ஸ் வந்து இதோட ஹைட்டு மேசிவாக இருக்குது. கீழே ஃபுட் ரெஸ்ட்டும் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு இதில் கிராப் ஹேண்டில் இல்லாமல் நம்மளால் ஏற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சைஸு. அப்படி ஏறணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மேசிவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இங்கே நின்றுட்டு வருவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு லுக்கு வந்து இது கொடுக்குது. அதே மாதிரி டிஎல்ஓ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே வந்து விண்டோஸு ஒய்டராகவும் ரெக்டாங்கிளாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே ரொம்ப அடைச்சி போட்ட மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஎல்ஓ வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ORVM வந்து ஸ்கொயராக உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து உங்களுக்கு ஸ்னார்க்கல் வருது. அப்போது இதோட வாட்டர் வெய்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 700 mm. அப்போது இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடணும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. இவங்க ஃபிட்டடாகவே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த ஃப்ரண்ட்டில் வர்ற இந்த விண்ட்ஷீலோட கார்டு வந்து அக்சசரியாக தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அக்சசரியாக தான் போட்டுக்கணும். இந்த ஸ்னார்க்கலோட அந்த ஒரு ஃபீலு, அந்த ஒரு ஆஃப் ரோடுங்கிறத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம
விண்டோவை இறக்கிட்டு ஜஸ்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்னார்க்கல்ல இருந்து அந்த ஏர் இன்டேக் போகிற சவுண்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் லாக் பண்ணிட்டு நான் ரைஸ் பண்ணுறேன், வேணாலும் மைக்கையும் அதில் வைக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். எஸ், அந்த சவுண்டு சூப்பராக வந்து கேட்குது. அதுவும் நாங்கள் ஆஃப் ரோடில் இந்த விண்டோவை இறக்கி வச்சுட்டு ஓட்டும் போது, ரைஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு சூப்பராக நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுது. இந்த ஸ்னார்க்கல் வந்து இவ்வளோ தூக்கி நமக்கு கரெக்டாக விண்டோ கிட்ட இருக்கிறது அது ஒரு அட்வான்டேஜ். அதை மீனிங்ஃபுல்லாக ரிலேட் பண்ண முடியாது, பட் இருந்தால் கூட எமோஷ்னலாக அது பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு வருது, பட் இதுவுமே வந்து அக்சசரி தான். மேலே வந்து லக்கேஜ் கேரியருமே நீங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த டோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிக்கல் லாக் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது, ரொம்ப ஈஸி டு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஓப்பன் ஆகும், 90 டிகிரிலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இந்த ஹிஞ்சு போக இங்கே ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வண்டி ஒரு மாதிரி ஸ்லோப்பில் போய் நிற்கும் போது நீங்கள் உள்ளே இருந்து டோரை திறந்தீங்க அப்படின்னா படார்னு வெளியில் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு ஹிஞ்சு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அடிஷ்னலாக இந்த ஒரு ரோபும் கொடுத்தது அஃப்கோர்ஸ் ஆஃப் ரோடில் உங்களுக்கு இருக்கும். ரியரோட டோர் ஓப்பன் பண்ணுறது இங்கே நீங்கள் பார்க்கலாம், எந்த அளவுக்கு அப்பச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட் அளவுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் டைட்டு தான், ஆனால் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இங்கே தேர்ட் ரோ இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டர் கிளாஸ் வந்து எவ்வளோ பெரிய ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படிங்க நீங்கள் பார்க்கலாம். அப்போ தேர்ட் ரோ கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு ரூமியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4x4x4 அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 4x4ங்கிறது உங்களுக்கு தெரியும், 4 வீல் டிரைவ். அப்போ இந்த 4 என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்டெயின்லேயும் போகலாம், ஃபாரஸ்ட்டு, டெசர்ட்டு விச் மீன்ஸ் நல்ல சாண்டு, அதுக்கப்புறம் வாட்ரு, இந்த 4 டெரெயின்லையும் வந்து நீங்கள் போக முடியும். அதுதான் இந்த லாஸ்ட் 4ஓட மீனிங். இந்த டோரில் அப்படின்னு பார்க்கும்போது டோர் பேடில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, வாட்டர் பாட்டில்லாம் எதுவும் வைக்க முடியாது, ரொம்ப ஸ்லிம்மாக தான் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் தான். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரோபுமே வந்து கொடுத்துருக்காங்க. சடனாக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஹிஞ்சை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட்டிங்க்கு. உள்ளே வர்றதுக்கு இங்கே ஃபுட் ஸ்டெப்பில் ஏறி நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி ஏறி தான் இப்படி நீங்கள் உள்ளே வரணும். ஸோ ஸ்டேரிங்கோட பொசிஷனை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி இதே உள்ளே வரலாம். அதர்வைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டோர் வந்து நல்லா ஓங்கி தான் சாத்தணும். இது வந்து ஒரு ஆஃப் ரோட் கார் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரக்கடாக தான் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட்டாலாம் சாத்தினீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் வந்துகிட்டே இருக்கும். எஸ், ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்ஸோட யூஷுவலான ஸ்டேரிங் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்களோட டெம்போ ட்ராவலராக இருக்கலாம், அர்பேனியாவில் பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேரிங்கு. எந்த விதமான கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஹார்ன் கொடுத்தோன்னா ஹார்னோட சவுண்டு நல்லா லவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கிது. கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒரு 7 இன்ச்சில் ஆன் பண்ணோன்னே குர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைட் ஆன் ஆகிட்டு அப்படி இண்டிகேட்டர் க்ளோ ஆகிட்டு அப்படி கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல பிரைட்டான ஒரு கிளஸ்டரு. ஃபியூவலோட கேஜ் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு டேஷ் தான். இங்கே மேனுவல் ஏசி கண்ட்ரோல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, மேனுவல் தான். ஸோ உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் வந்து கிடைக்கிது. ரிவர்ஸ் வந்து இப்படி இழுத்து இப்படி பின்னாடி வந்து போடணும். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், அடாப்டிவெல்லாம் கிடையாது, ஒரு கவுட்லைன் ஃபிக்ஸ்டாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, டிஃப்லாக் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இப்போ நாங்கள் ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனோம், ஃப்ரண்ட்டை லாக் பண்ணி எடுக்கும்போது எந்த காரும் வர முடியாத ஒரு இடத்துல கூட சூப்பராக அதிலேருந்து வந்து வெளியே வந்துச்சு. பட் ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டை நீங்கள் லாக் பண்ணும்போது ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு மூவ் கொடுத்துட்டு அப்புறமா டிஃபரன்ஷியல் லிங்கை லாக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா சூப்பராக வருது. வேற லெவலில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு 2 பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 பவர் விண்டோவுமே வந்து 1 டச் பவரில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு டச் பண்ணிங்கன்னா அப்படின்னா சல்லுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே இறங்கிடும். மேனுவல் IRVM தான் கிடைக்கும். அதே மாதிரி இதில் மிரர் எதுவுமே கிடையாது. இதுலேயும் நமக்கு மிரர் எதுவும் கொடுக்கல. ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் தான். ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தெரியுது.
அவ்வளோ அப்ரைட்டாக வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இவ்வளோ ஹைட்டில் இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ கிராஸ் ஓவர்ஸ், அதாவது எஸ்யூவின்னு சொல்லப்படுற கிராஸ் ஓவரே நமக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி ஒரு ஹைட்டான ஒரு சீட்டிங்கோட பொசிஷனு, நல்ல கமாண்டிங்கான ஒரு பொசிஷனாக உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிளாக இப்படி ஒன்று கோபோசஞ்சருக்கு தனியாகவும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 2 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டிரைவருக்கும் கோபோசஞ்சருக்கும் உங்களுக்கு ஏர்பேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சீட் வந்து நல்லா ஒய்டராக இருக்குது. என்னைய நல்லாவே வந்து அதை அக்காமடேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ரோக்கு போயிட்டு அங்கே கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். செகண்ட் ரோ உள்ளே வர்றதுக்கு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. இங்கே ஃபுட் ரெஸ்ட்டில் ஏறி தான் வரணும். ஃபுட் ரெஸ்ட் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக ஏற முடியாது. ஏறிட்டோம்னா இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட்டோ பேக்கோ நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இந்த ரிக்ளைனையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தான். நீங்கள் வந்து லெக் ரூம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் எனக்கு டச் ஆகிருக்கு. டிரைவர் சீட் ரொம்ப நல்லா பின்னாடி தான் வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி கீழே உள்ளே டக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் நம்மளால் உள்ளே விட முடியல. அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கு தான். ஓகே, அப்போது ஒரு பெஞ்ச் டைப்பில் தான் இருக்குது. ஒரு 3 பேர் வந்து உட்காரலாம். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இழுத்தோம்னா எஸ், இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட். 2 பேர் உட்காந்தோம்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள். 3 பேர் உட்காந்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். கீழே வந்து ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் தான். டனல் ஹைட் எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. டனலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் தான் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே ஹெட்ரூமு மேசிவாக இருக்குது. இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த செகண்ட் ரோக்கு தனியாக ஏசியோட ப்ளோயர் வெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளோயரோட ஸ்பீடை வந்து நீங்கள் இங்கே வேரி பண்ணிக்கலாம். பேக் சைட்லேருந்து ஏசியை புல் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு த்ரோ பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் பெஞ்சாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபார் அ சேஞ்ச் தேர்ட் ரோவில் கேப்டன் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. தேர்ட் ரோக்கு போய் காமிக்கும். தேர்ட் ரோக்கு நம்ம பேக் சைடு வழியாக தான் நமக்கு போய் ஆகணும். ஆஃப் ரோடெலாம் நாங்கள் போய் காலையில் பலன்னு இருந்த காரை இப்படி மாற்றி வச்சுருக்கிறோம். ஆஃப் ரோட் கார்னால் இப்படி தானே இருக்கணும். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பேசேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் பூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே நோ பூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ட் ரோ நீங்கள் அக்சஸ் பண்ணுறப்போ இந்த பூட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும். அப்போ சிம்பிளாக ஸ்லிம்மாக ஏதாவது இந்த பேசேஜில் நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஜாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட் ப்ளூக்குரிய ஃப்ளூயிடுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு டேங்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டோயிங் கிட்டுமே வந்து வெஹிக்கிளோட வந்துடுது. ஆஃப் ரோடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் இன்னொரு காரை இழுக்கிற அளவுக்கு பயங்கர கேபபிளான ஒரு இன்ஜின் தான். ஸோ அதனால் அந்த கிட்டும் சேர்ந்தே வருது. இப்போ நம்ம உள்ளே ஏறலாம். உள்ளே ஏறக்கு இங்கே ஒரு பிடிச்சிக்கிட்டு இப்படி ஏற வேண்டியதான். ஸோ இப்படி ஏறினோம்னா உள்ளே வந்து இப்படி உட்காடுறேன். ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் எந்திரிச்சு கூட நிற்க முடியுது. ஸோ இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா லெக் ரூம் வந்து ஓகே. இந்த சீட்டை வந்து பின்னாடிலாம் வந்து சாய்க்க முடியாது. அதே மாதிரி மூவ் பண்ணவும் முடியாது. எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஓரளவுக்கு என்னால் டக் பண்ணிக்க முடியுது. இங்கே லெஃப்ட்டில் வீல் ஆர்ச் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்போது இந்த சீட்டோட ஹாஃப் போர்ஷன் வந்து வீல் ஆர்ச் வந்து ஆக்குபை பண்ணுது. பேலன்ஸில் நம்ம கால் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தரும் மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இங்கே சும்மா ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெட்ரூமு, நல்ல ஒரு எலிவேட்டடான ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ முன்னாடி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேட்ரிக்கல் ஃபீலில் வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ தேர்ட் ரோ வந்து கேப்டன் சீட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டு. இதில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோல்டபுளில் இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். தேர்ட் ரோக்கு ஏசி அப்படிங்கிறது தனியாக கிடையாது. அங்கே செகண்ட் ரோவில் இருந்து தான் வந்து உங்களுக்கு ஏசியோட த்ரோ வரணும். ஸோ இங்கே தேர்ட் ரோவில் உட்காரும்போது இந்த மாதிரி ஆஃப் ரோடெலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கி போடுது. பட் நல்ல ஒரு பிளெயினான ரோடில் போகிறோன்னா பெருசாக நமக்கு பாடி ரோல் வந்து இல்லை. அதே மாதிரி தூக்கி போடுற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இல்லை. வீலோட ப்ரொஃபைல் வந்து 18 இன்ச்சில் கிடைக்கிது. அலாய் வந்து கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட்டில். பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சியட்டோட டயர் வந்து உங்களுக்கு வரும். ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 255/65 ப்ரொஃபைல் வந்து கிடைக்கிது. செம்ம ஒய்டராக இருக்குது. நல்ல ஒரு சைடு வால் வந்து உங்களுக்கு இருக்குது. செம்மையான ஒரு குஷன் வந்து இந்த ஆஃப் ரோடில் போகும்போது இந்த டயர் நமக்கு டெலிவரி பண்ணுது. கிட்டத்தட்ட இது ஆல் டெரைனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டயர் தான். வீல் ஆர்ச் வந்து அப்படி ஸ்கொயராக உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு வீல் ஆர்ச். அப்போ ஆஃப் ரோட் போகும்போது அந்த ட்ராவலுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு டபுள் விஸ்போன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு சஸ்பென்ஷனை வித் ஹைட்ராலிக் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கிது. ரியரில் பார்க்கும்போது மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்ல ஒரு ஆஃப் ரோடுக்கு செம்ம கேபபிளாக இருக்குது. இதோட ஹைவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த ரியர் லுக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லுக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது.
ஃப்ளாட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸுங்கிற ஒரு பெரிய பேட்சே வந்து நமக்கு இருக்குது. ஸ்பேர் வீலு ஆக்சுவல் வீலோட சைஸே வந்து நமக்கு ஸ்பேர் வீலாக கிடைக்கிது. வித் அலாயோடே வந்து நமக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ கீழே டோயிங் ஹூக்கோட கிட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்துடுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப் லீடராக இந்த வெஹிக்கிளை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, பின்னாடி வர்ற வெஹிக்கிளில் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா புல் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே பெட்டராக இருக்கும். இந்த வெஹிக்கிள் இப்போது மண்ணில் பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகி வெளியில் எடுத்தோம். அந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கோட அந்த பெனிஃபிட், அந்த ஃப்ரண்ட்டோட டிஃப்ரென்ஷியல் லாக் பண்ண உடனே அசால்ட்டாக வந்து மண்ணிலேருந்து வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே கூர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபோட அந்த ஒரு சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கூர்க்கா அப்படின்னா ரியலாக அவர் என்ன பண்ணுவாரோ அது இந்த கார் பண்ணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ ரியரில் வைப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டான ஒரு விண்ட்ஷீல்டு தான், டிஃபாகர் லைன் எதுவும் இல்லை. மேலே வந்து ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே நமக்கு இதில் கிடைக்கிது. இதில் அக்சசரியாக இதில் ஒரு லேடருமே ஆக்சுவலாக உங்களுக்கு வரும். அது வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் லுக்கே என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் கேம்பிங் மாதிரி நைட்டு மேலே போய் தங்கிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அன்கண்டிஷ்னலான ஒரு நம்ம யூஸ்வலாக போகிற ரோட்டில் இல்லாமல் வர்றதுக்கு இந்த காருக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் உள்ளே போகிறோம். பார்க்குறீங்க நீங்கள், ரோடே இல்லாத இடம்தான். எஸ் எஸ், வாவ். 4L போட்டுக்கிடுவோம். மட்டு சரியாக இருக்குது. போயிடும். அந்த அளவுக்கு போகாது, அவ்வளோ போகாது, அவ்வளோ போகாது, செடி போகாது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓ மை காட், ஓ ஸோ இங்கே ஃபுல்லாக ஒரு ரிவர் பெட்டு மாதிரி இருக்குது, மண் இருக்குது. எஸ், ரைஸ் 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 ரைஸ். இல்லை எள்ளு ஓகேவா, ஹெச்ஏ ஓகேவா? ரைஸ் ஆக மாட்டேங்குது. ரைட்டில் போங்க, அது தண்ணி. ஸோ இப்போது உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே தானே ப்ரோ? ரைட், அங்கே போய் ரைட்டு. எஸ், கட்டெல்லாம் கிடக்குது. வாவ், போகும் சார், போகும் சார். ஃபுல் மண்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மட்டும். கைஸ் இப்போது அப்படி மண்ணுக்குள்ளே இறங்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் 4L தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் படியில் இப்படி இறங்குற மாதிரி நம்ம இறங்க போகிறோம். எஸ் எஸ் வாவ். ஓகே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓகே 4L இருக்கு. ஓகே இல்லை இப்போ செகண்ட் டெரைனுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஜோன் மாதிரி இந்த கூர்க்கா நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது பின்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக ஒரு ரிவர் பெட்டு, ஒரு சாண்டில் நம்ம ஓட்ட போகிறோம். இந்த குர்கா எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏரோட ப்ரெஷரை வந்து இங்கே லோ பண்ணிக்கணும். ஏன்னா பாட்டமோட கான்டாக்ட் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாண்டில் ரோல் ஆகாமல் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏரை க்ளோஸ் டு 22 வந்து டவுன் பண்ண போகிறோம். 4 வீல்லையும் அப்படி டவுன் பண்ணிட்டு தான் நம்மளோட ட்ராவலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க கீழே வந்து எந்த அளவுக்கு கான்டாக்ட் வந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி இருந்தால் தான் ஒரு ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு சாண்டில் கிடைக்கும். 4 வீலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே ட்ரைவ் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பக்கா ரிவர் பெட்டில் போயிட்டுருக்குறோம். 4 ஹையில் போட்டிருக்கிறோம். நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்து ரஷ் பண்ணியே போயிட்டுருக்குறோம். நிப்பாட்டினோன்னா கண்டிப்பாக உள்ளே இறங்கிடும். ஏன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து க்ளோஸ் டு 3.2 டன் ஆக்சுவலி. எஸ் எஸ் லைட்டாக. ஓ மை காட். அப்படியே ஒரு பாலைவனமோட ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. ஸ்டேரிங் லிட்ரலாக ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓ பாருங்க கைஸ் முன்னாடி ஓடு 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 ஓடு. ஃபர்ஸ்ட் கியர்லேயே தான் அழுத்துறோம். ஒரு 24-25 போகுது. ஓடிடுது ஓடிடு ஓடிடு ஓடிடு. வேற லெவல் ஃபீலாக இருக்குது ஆக்சுவலி. ஒரு செகண்ட் போட்டு கூட அழுத்தலாமா? அதான் எஸ் செகண்டு ரொம்ப அழகாக போகுது. எந்த எஃபோர்ட் இல்லாமல் இந்த ட்ரிஃப்ட் கூட இல்லாமல் அப்படியே தாரில் போகிற மாதிரி போகுது வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்னாடி வந்து ஒரு மேடு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மேடில் இப்போ ஏற்ற போகிறோம். எப்படி போகிறோங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கியரில் எஃபர்ட்லெஸ்ஸாக மேலே ஏறுது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. வெளியில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா தரமாக இருக்குதுங்க. ஆஃப் ரோடுனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீசன்ட் பண்ண போகிறோம். மண்ணில்
அப்படியே சறுக்கி விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க, முன்னாடி கார் இருக்குது, நீங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே சறுக்கி போகிறோம். என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து 4 லோவில் போட்டுக்கிறேன். 4 லோவில் போட்டுட்டு இன்ஜின் பிரேக்கில் தான் நம்ம கீழே இறக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் இறங்கணும். நம்ம ஸ்லைடில் இறங்கணுன்னா வண்டி வந்து டாப்பில் ஆயிரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நிமிஷம் 4 லோக்கு இன்னும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. ரெடி போகலாமா? எஸ், பிரேக்லேருந்து நான் காலை எடுத்துட்டேன். அப்படியே அழகா அழகா சருகி விளாடுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. இருங்க, இப்போ இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம மேலே போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற போகிறோம். ஏறுதான் பார்க்கலாம். ஏறு 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 ஏறு. இப்போ இந்த மணல் மேடில் நம்ம வந்து 4 ஹை போட்டு அப்படியே ரைஸ் பண்ணி போய் பார்க்கலாம். அழுத்து 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 அழுத்து. ஓ did it! செம்ம வேற லெவலு. இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த தண்ணியில் தான் இப்போ வாட்டர் வெயிட்டிங் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஒரு 700 எம்எம்லாம் எங்களுக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற ஒரு தண்ணி தான். நாங்களும் தேடிட்டு ஃபைனலாக இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. தண்ணியில் ஓட்டுறதே அலாதி சுகம்தான். ஆனால் இந்த மாதிரி காரை ஓட்டினோன்னா ஓகே. போய் ஒரு யூட்டர்ன் போட்டு திருப்பி வருவோம். எஸ் 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 திருப்பி வரோம். அகைன் நம்ம போகிறோம் தண்ணிக்குள்ள. என்ன போலாமா? ரெடி ஸ்டார்ட் கோ. மண்ணு தண்ணி வேற லெவலுங்க இந்த வீக்கெண்டு. உள்ள போலாம். அண்டி சும்மா செம்மையாக சப்போர்ட் பண்ணுதுங்க. இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஹைலக்ஸ் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பீச்சில் போய் ஸ்ட்ரக் ஆனோம். இந்த வண்டி டிஃபரன்ஷியல் லாக் இருக்கிறதுனால மேனுவலாக செம்மையாக சப்போர்ட் பண்ணுது. இன்னும் ஒரே ஒரு தடவை ஓட்டிடலாம். ஸோ இந்த வண்டியோட 4 டெரெயின் ஆப்ஷனையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஆஃப் ரோடில். இப்போ அடுத்து ஹைவேல போயிட்டு ஒரு நார்மல் பவர் பஸ்க்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ இந்த குர்காவை ஆன் ரோடில் நம்ம டிரைவ் பண்ணுறோம் ஒரு ஹைவேல. அப்போ ப்ராக்டிக்கலாக ஆஃப் ரோடுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. அப்போ ஆன் ரோடுக்கு டே டு டே லைஃப்க்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நல்ல பவர் வந்து டெலிவரி பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஹைவேலையே போகிறீங்க, நல்ல ரோடில் போகிறீங்க அப்படின்னா கூட
நீங்கள் அழுத்துனீங்கன்னா நீங்கள் கேட்க பவர் மட்டும் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 3.2 டன் வந்து இதோட வெயிட்டு. அப்போ ரோடில் நல்ல பிளான்டடாக வந்து உங்களுக்கு போகும். யூஸ்வலாக ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ஆன் ரோடில் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் இந்த காரில் ஆன் ரோட்லேயுமே வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது டெஃபினட்டாக. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ எல்லோரும் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, அந்த காரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். யாருக்குன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. டிரைவருக்கு கண்டிப்பாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். பட் கூட வர்றவங்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பாடி ரோல் அப்படிங்கிறது இது பாடி அண்ட் லேடர் சாசியில் தான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பாடி ரோல் அஃப்கோர்ஸ் தேர்ட் ரோவில் கண்டிப்பாக இருக்கும், செகண்ட் ரோலையும் கொஞ்சம் எவிடெண்ட்டாகவே வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்மளால் போக முடியுமானா நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு தாராளமாக போகலாம். ஃப்ரண்ட்டில் 2 பேருக்கு நல்ல கம்ஃபர்ட்டு, நல்ல லக்ஸூரியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் செகண்ட் ரோவில் காம்ப்ரமைஸ்டான ஒரு லெக் ரூம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஓகே, தேர்ட் ரோ ரொம்பவே நல்லா இருக்குது. தேர்ட் ரோவில் உங்களுக்கு கேப்டன் சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா ஷோல்டர் டு ஷோல்டர் இடிக்காமல் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம். ஒன்லி மிஸ்ஸிங் அதில் ஆம்ரஸ் மட்டும்தான். ஸோ அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட் ரோ ரியலாகவே நல்ல ஒரு லக்ஸூரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சஸ்பென்ஷனு சூப்பராக இருக்குது. ஆஃப் ரோடுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுச்சு. ஆன் ரோடுக்கு இந்த மாதிரி ஹைவேக்குமே வந்து ஹேண்ட்லிங்க்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம வந்து இவ்வளோ பெரிய காரில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய காரை கட்டி இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபீல்லாம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இப்படி வெளியில் பார்த்தா தான் நம்ம இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. நல்ல ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கார்னர் டு கார்னர் உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த இண்டிகேட்டரே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மார்க்கிங் மாதிரி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி உங்களுக்கு இருக்குது. போனட் அப்படி ஒரு விசிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ஆன் ரோடில் கூட ஒரு நல்ல பவரும் நல்ல ஒரு டிரைவபிலிட்டி கம்ஃபர்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் காராக பார்க்குறீங்க வித் ஒரு ஆஃப் ரோடு கேபபிளோட அக்கேஷ்னலி ஒரு ஆன் ரோடும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. டெஃபினட்டாக வந்து இந்த காருக்கு வந்து நீங்கள் போகலாம். ஓகே, பட் இதையே நான் வந்து ப்ரைமரி காராக நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா சிட்டி மேனுவரபிலிட்டி, சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வண்டி பயங்கர லென்த்து, செம்ம லாங்காக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் மேனுவர் பண்ணி பார்க் பண்ணுறது அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபேக்ட் டே டு டே காருக்கு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி மேன்லியான ஒரு கார் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ரக்கடான ஒரு ஃபீலில் ஒரு ஆஃப் ரோடராகவும் இருக்கணும். பட்ஜெட்டுன்னு பார்த்தா கூட நமக்கு பிலோ 25 lakhs அப்படிங்கிறது இந்த கார் ஆன் ரோடே வந்து உங்களுக்கு ஒரு 22.6 கிட்ட அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃப்லாக்கோட கண்டிப்பாக செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இன்றைக்கி த்ரூ அவுட் த டே இந்த காரோட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் தரோலி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி எங்களை லீட் பண்ணி கூட்டு போன அந்த டீமுமே வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த காரு மஸ்ட் டு ட்ரை. நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் கார் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இதையும் உங்கள் மைண்டில் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஃபோர்ஸோட குர்கா பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இதோட ஆன் ரோடு, ஆஃப் ரோடு 4 டெரைனுமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வண்டியை காமிச்சிருக்கிறோம். வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இன்கேஸ் இந்த குர்காவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.